கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கான வேத வசனம் எஸ்ஐயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ பிள்ளைகளே, நாம் நம் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். நீர் எனக்கு போதும், உம்மால் மாத்திரமே எல்லாவற்றையும் செய்ய முடியும், நீர் என்னை கைவிடாதீர்கள் என்று நாம் அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இதைத்தான் தேவனும் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நாம் எந்த மனுஷ உதவியையோ, நம் பணபலம், ஆள்பலம், இதன் மீது எல்லாம் நம் நம்பிக்கையை வைக்காமல் தேவனையே உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் என்றுதான் அவரும் விரும்புகிறார். நாம் தேவனை மட்டுமே உறுதியாய் பற்றி கொள்ளும் போது நமக்கு சமாதானம் மட்டுமல்ல, தேவனுடைய எல்லா கிருபையும் கிடைக்கிறது. வேதத்தில் பார்த்தீர்களானால் 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ தேவனிடத்தில் எப்படியாவது சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணி அவரிடத்தில் யாராலும் பேசக்கூடாத நிலைமையில் கூட்டம் அலைமோதும் போது கூட எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டுவிடலாம், தொட்டால் அவர் சுகம் பெறுவாள் என்று உறுதியாய் இருந்தாள். அவ்வளவு கூட்டத்திலும் ஆண்டவரின் வஸ்திரத்தை தொட்டு சுகமானாள். அதே போல் செகேயாக்காரன் அவரை எப்படியாவது பார்த்தே ஆக வேண்டும் என்று காட்டத்தி மரத்தின் மீது ஏறி நின்று உறுதியாய் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று நின்று கொண்டிருந்தான். அவனை இயேசு கீழே அழைத்து அவனுடைய வீட்டில் போஜனம் பண்ண போனார். அன்று அவனுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு வந்தது. பிரியமானவர்களே, தேவன் நம் இருதயத்தை பார்க்கிறார். வேதத்தில் எழுதியிருக்கிறது அல்லவா, மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம் இருதயத்தை தான் பார்க்கிறார். நாம் அவரை விசுவாசிக்கிறோமா இல்லையா என்று பார்க்கிறார். எந்த ஜபத்தை நாம் அவரிடத்தில் கேட்கிறோமோ அதை செய்ய தேவனால் கூடும் என்று நாம் அவரை விசுவாசிக்கிறோமா என்றுதான் அவர் நம் இருதயத்தை பார்க்கிறார். நான் என் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை இயேசுவிடமிருந்து பெற்றுள்ளேன். அவைகள் எல்லாமே நான் அவரை முழுவதுமாய் நம்பி உம்மால் மட்டுமே செய்ய முடியும், நீர்தான் செய்தாக வேண்டும் என்று உறுதியாய் அவரை பற்றி கொள்ளும் போது மட்டுமே செய்திருக்கிறார். ஏனோ தானோ என்று ஒரு ஜெபம் செய்துவிட்டு மனிதனிடம் உதவி கேட்கும்போது எனக்கு எந்த அற்புதமும் நடந்ததில்லை. தேவன் ஒருவரையே நாம் உறுதியாய் பற்றி கொள்ளும் போது மாத்திரமே நம் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்க முடியும். அவர் வல்லவர், சர்வ வல்லவர், அதிசயங்களை செய்கிறவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று அவரையே நம்பி பற்றி கொள்ளும் போது தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்து நம்மை சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். இதுதான் இங்கு வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவனை நீ பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று. தேவன் நமக்கு அற்புதம் அதிசயம் செய்து நம் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை மாற்றும் போது நமக்கு பூரண சமாதானம் தானே கிடைக்கும். நம் வாழ்க்கையில் அப்புறம் கவலை, கண்ணீருக்கு இடமில்லையே. ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் இதை உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை, கஷ்டங்களை, வேதனைகளை தேவனிடம் ஒப்படைத்துவிட்டு நீர்தான் இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்ய வேண்டும், எனக்கு உதவி செய்ய வேறு யாருமே இல்லை என்று விடாமல் இயேசுவை பற்றி கொள்ளுங்கள். உங்கள் விசுவாசத்தை பார்த்து இயேசு உங்கள் கண்ணீரை துடைப்பார். உங்களுக்கு தேவையான அற்புதங்களை செய்து உங்களை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். ஆமேன். ஹல்லேலூயா.